श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति श्रीशैलवंशनिजतातनृसिंहसूरेः पादाम्बुजप्रणयनं तदवात्तमन्त्रं श्रीमन्नृसिंहगुरुवर्यकृपात्तबोधं श्रीदेवनाथगुरुम् आत्मगुणाढ्यमीडे गम्भीरे ब्रह्मभागे गणयितुमखिलं कः प्रवीणः प्रमेयं दिङ्मात्रं दर्शयन्नपि अहमिह निपुणैः प्राध्वमध्यक्षणीयः माभूत् निःशेषसिद्धिः तदपि गुणविदः स्फीतनिस्सीमरत्ने मध्येहारं निधेयं महति जहति किं मौक्तिकं लब्धमब्धौ. நாலாவது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல சுவாமி முன் ஸ்லோகத்துல இந்த கிரந்தத்தினுடைய விசேஷ பிரயோஜனத்தை சாதிச்சார். திங்மோக க்ஷோபதீனான் தினகர கிரண ஸ்ரேணிகேவ உஜ்ஜிஹானா ஹிருத்யா பத்யாவளியம் அப்படின்னு சாதிச்சு இந்த கிரந்தத்தினுடைய பிரயோஜன விசேஷங்களை சாதிச்சார். இப்போ ஒருத்தனுக்கு கேள்வி வருது. என்ன கேள்வினா, சுவாமி பௌனருக்தியாதி தோஷங்கள்லாம் பரிகிருத்தமாக ஆறுது இந்த கிரந்தத்துல. ஆனால் எல்லாம் பரிகிருத்தமாறுதா? ஸ்ரீபாஷ்யம்ன்ற கிரந்தம் இருக்க பிரசன்ன கம்பீரமான கிரந்தம், பார்க்கச்சே ரொம்ப அழகா இருக்கும். ஆனா ரொம்ப ஆழமான கிரந்தம், சமுத்திரம் மாதிரி அது. அப்படிப்பட்ட கிரந்தத்துல பதே பதே எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்கு. அத்தனை விஷயங்களையும் நீர் சொல்ல போறாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்குதான் சாதிக்கிறார். கம்பீரே பிரம்மபாகே கணயித்தும் அகிலம் கப்ரவீண பிரமேயம். இந்த பிரம்மபாகம் இருக்க வேதாந்த பாகம், இந்த வேதாந்த பாகத்துல இருக்கிற வேதாந்த பாகன்றது ஒரு சமுத்திரம். அது ரொம்ப ஆழமான சமுத்திரம், கம்பீரம் ஆழமான சமுத்திரம். அதுல எல்லா பிரமேயத்தையும் ஒருத்தன் கணனம் பண்றதுக்கு சமர்த்தனாக ஆவானா? யாரும் ஆக மாட்டான். ஏன்னா அப்படி சமர்த்தனாக ஆற பட்சத்தில் பாதராயணர் பண்ண இந்த பிரம்மசூத்திரங்களுக்கு, பாதராயணர் பண்ண சூத்திரங்களுக்கு கோட்டி கிரந்தங்கள்ல போதாயனர் விருத்தி பண்ணியிருக்க. கோட்டி கிரந்தம்னு ஒரு கணக்கு உண்டு. இத்தனை பதங்கள் இருந்தா ஒரு கிரந்தம் அப்படின்னு சொல்லுவா. அந்த கணக்குல பார்க்கும் பொழுது கோட்டி கிரந்தங்களை கொண்டது போதாயனருடைய விருத்தி. சரி, அவர்தான் எல்லாத்தையும் கணனம் பண்ணிவிட்டாரா? அதுவும் இல்லை, அவரே பண்ணல. ஸ்ரீபாஷ்யக்காரரும் பூர்வாச்சாரியாக சஞ்சிக்ஷிப்புன்னு சாய்ச்சார். சங்கேபம் பண்ணதாக தான் சாய்ச்சிருக்கார். அந்த மதத்தை அனுசரிச்சு ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்தை சாதிச்சார். ஸ்ரீபாஷ்யமே சங்கிப்தம் தான். அப்படி இருக்கும் பொழுது அதை காட்டிலும் சங்கிப்தமாய் இருக்கிற 500 ஸ்லோகங்களை கொண்ட இந்த அதிகரண சாராவளி எல்லாத்தையும் கணனம் பண்றதாக ஆகுமா அப்படின்னார். பூர்வபக்ஷி சுவாமி சாதிக்கிறார். கற்பிரவீண பிரமேயம் கணயித்தும். யார் சமர்த்தன் ஆயிடுவான்? யாருக்கும் சாமர்த்தியம் கிடையாது. ஆனா நான் என்ன பண்றேன்? திங்மாத்திரம் தர்ஷயன் அப்பி அகம். நான் ஒரு அளவு வழி காட்டுறேன். வித்வான்களா இருக்கிறவர்கள் கட்டாட்சம் பண்ணணும், என்னையும் இந்த கிரந்தத்தையும் கட்டாட்சம் பண்ணணும். நிபுணை பிராத்வம் அத்தியக்ஷணீய. பிராத்வம்ன்றது அவ்வியம், பிராத்வம்ன்றது அவ்வியம்.
நன்றாக என்னும் விஷயத்தில் அவ்வியம் இது. பிராத்வம் கடாட்சணீய, இல்லாட்டா பிராத்வம்னா பிர அத்வா, பிரகிருஷ்டமான வழியால இந்த கிரந்த கர்த்தாவான நான் கட்டாட்சிக்கப்பட வேண்டியவன். நிபுணைஹி பிராத்வம் அத்தியக்ஷணீய, இதை நான் ஓரளவு காண்பிக்கிறேன், யாராலையும் முடியாது, நான் ஓரளவு காண்பிக்கிறேன். சமுத்திரத்துக்கு சமுத்திரத்தினுடைய பரிச்சேதம் யாராலையும் பண்ண முடியாது. அதனுடைய ஆழம் இருக்க அது யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது ஓரளவு ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா அவனை ஸ்லாகிக்கணும் இல்லையா? மாபூத் நிசேஷ சித்தி. சரி சுவாமி, இந்த அதிகரண சாராவளி கிரந்தத்தினால கொஞ்சம் கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் எல்லா சாஸ்திரார்த்தங்களும் சித்தி சொல்றதா? சித்திக்காத போட்டோம், சித்திக்காக போட்டோம். ஆனால் சில அம்சங்கள் கிடைக்கும் இல்லையோ அதிகரண சாராவளினால, அதை எடுத்துக்கோங்க. எப்படின்னா ததபி, அது கூட குணவிதா ஸ்பீத நிசீம ரத்னே மகதி லப்தௌ மகதி அப்தௌ லப்தம் மௌக்திகம் மத்தியே ஹாரம் நிதேயம் கிம் ஜகதி அப்படின்னார். குணவித்துக்களா இருக்கிறவா, குணங்களை நன்றாக தெரிஞ்சவர்கள் என்ன பண்றா, ஒரு சமுத்திரத்துல நிறைய ரத்னங்கள் இருக்கு. சமுத்திரத்துக்கு ரத்னாகரம்னு பேரு. ஸ்பீத அப்படின்னா அதிகமான, நிஸ்ஸீம அப்படின்னா எல்லையில்லாத ரத்னங்களை கொண்டது சமுத்திரம். அந்த சமுத்திரத்துல ஒரு மௌக்திகம், ஒரு முத்து கிடைச்சது. அந்த முத்த ஒண்ணுதானே கிடைச்சது. இவ்வளவு பெரிய சமுத்திரத்துல லட்சமாக கோட்டி கோட்டியாக ரத்னங்கள்லாம் இருக்கு, ஒரே ஒரு முத்து தான் கிடைச்சதுன்றதுக்காக ஹாரத்துக்கு நடுவுல வைக்க வேண்டிய அந்த முத்தை விட்டுறாளா? இந்த முத்து வேண்டாம், ஹாரத்துக்கு நடுவுல வைக்க வேண்டிய இந்த முத்தை விட்டுறாளா? விடலையே, அதை எடுத்துக்கிறாளோ இல்லையோ. அதே மாதிரி நான் ஏதோ ஒரு கொஞ்சம் விஷயத்த சொன்னா கூட, எல்லா விஷயங்களையும் சொல்லாட்டா கூட இதை விட வேண்டிய அவசியம் இல்லை. கம்பீரே பிரம்மபாகே கணயித்தும் அகிலம் கஹ் பிரவீண பிரமேயம் திங் மாத்திரம் தர்சயன்னபி அகம் இஹ நிபுணைஹி பிராத்வம் அத்தியக்ஷணீய. நல்ல வழியினால பார்க்கணும், நல்ல வழியினால கட்டாட்சிக்கப்பட வேண்டியவன் நான். இல்லட்டா பிராத்வம்ன்றது அவ்வியம், நன்றாக கட்டாட்சிக்கப்பட வேண்டியவன். மாபூன் விசேஷ சித்தி, எல்லாம் இங்க சித்திக்காத போட்டோம். ததபி, அப்படி இருக்கிறது கூட குணவிதா உலகத்துல ஸ்பீத நிசீம ரத்னே மகதி அப்தௌ லப்தம் மௌக்திகம் மத்தியே ஹாரம் நிதேயம், ஹாரத்துக்கு நடுவுல வைக்க வேண்டிய அந்த மௌக்திகத்தை குணவித்துகளா இருக்கவர்கள் கிம் ஜகதி விட்டுறாளா? என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, இங்க நான் எல்லா விஷயங்களையும் நான் காண்பிக்கல, ஆனால் பிரதானபூதமான அர்த்தத்தை காண்பிக்கிறேன். அதனால்தான் மத்தியே ஹாரம்னு சாச்ச. பெரிய ஹாரத்துக்கு நடுவுல வைக்கக்கூடிய முத்துன்றது வசத்தியாதான் இருக்க முடியும். அதே மாதிரி நான் காண்பிக்கிற இந்த விஷயம் இருக்க பிரதான அர்த்தம், பிரதானமான அர்த்தத்தை காண்பிக்கிறேன். அந்த பிரதானமான அர்த்தத்தையே நீங்க விடணும்.
அப்படின்னு சாதிக்கிறார். இதுல என்னன்னு கேட்டா, வேதாந்தார்த்தங்கள மொத்தத்தையும் கணனம் பண்ணணும் அப்படின்னா, யாருமே சமர்த்தர் அல்ல. பிதாமகனான பிரம்மாக்கும் சாமர்த்தியம் இல்ல அப்படின்னார். என்ன அப்படின்னா, பிதாமகனுக்கு சாமர்த்தியம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா, பிரம்மா புராணங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரே. அதுல கூட மொத்த விஷயங்களையும் சொன்னதாக தெரியல அப்படின்னார். இந்த இடத்துல மத்தியே ஹாரம் நிதேயம் அப்படின்னு இருக்கும் இல்லையோ? அங்க வந்து மத்தியே ஹாரம்ன்ற இடத்துல பாரே மத்தியே ஷஷ்ட்யாவா அப்படின்ற சூத்திரத்தினால சமாசம். மத்தியே ஹாரம், மத்தியே மார்க்கம், இதெல்லாம் இந்த சமாசம் எப்படி வருதுன்னு கேட்டா, பாரே மத்தியே ஷஷ்ட்யாவா. அது மார்க்கஸ்ய மத்தியே அப்படின்னா மத்தியே மார்க்கம் அப்படின்னு சமாசம் வரும். வேதார்த்தே நியாயசிந்தியே பிரதமமதிகதः கர்மவர்க்க பிரமாணைः भेदैः अङ्गैः प्रयुक्त्या कर्मविरचनयाथाधिकृत्यातिदिष्ट्या तत्राशेषैः विशेषैः तदनुवर्त्यूहतः प्राप्तबाधैः तन्त्रेणाथ प्रसक्त्या तत उपरि चतुर्लक्षणी தேவதார்த்தா. இப்போ சாஸ்திரத்துக்கே வந்துட்டார் சுவாமி. முதல்ல கர்ம காண்டத்தை பத்தி சொல்லிட்டு அப்புறம் பிரம்ம விசாரத்தை பத்தி சொல்ல போறார். ஏன்னா நம்ம சித்தாந்தத்துல ஐக்கிய சாஸ்திரியத்தை ஒத்துண்டதுனால வேதார்த்தே நியாய சிந்தியே, வேதார்த்தம் மொத்தம் நியாயத்தினால சிந்திக்கப்பட வேண்டியது. நியாயம்னா யுக்திகள். யுக்திகளை கொண்டு வேதார்த்த சிந்தனம் பண்ணணும். அது தர்ம ஜிக்யாசையா இருக்கலாம், பிரம்ம ஜிக்யாசையா இருக்கலாம். மொத்த வேதார்த்தமும் நியாயத்தை கொண்டு மீமாம்சை பண்ணப்பட வேண்டும். தர்மே பிரமீயமானேது வேதேன கரணாத்மனா இது கர்த்தவியதா பாகம் மீமாம்சா பூரயிஷ்யதி. வேதத்தை கொண்டு தர்மத்தை தெரிஞ்சுக்கணும். தர்மம் ரெண்டு விதம், சித்த தர்மம், சாத்திய தர்மம். சாத்திய தர்மம் என்பது கர்மங்கள், சித்த தர்மம் என்பது சர்வேஸ்வரன் ஸ்ரீயப்பதியான நாராயணன். இப்போ இந்த சித்த தர்மத்தையும் சாத்திய தர்மத்தையும் நம்ம வேதத்தினால தெரிஞ்சுக்கணும் என்றால் நியாய சஞ்சாரம் பண்ணணும், நியாய விசாரம் பண்ணணும். பிரதமம் அதிகதः கர்ம வர்க்கः பிரமாணை, முதல்ல பிரமாணங்களை கொண்டு முதல் அத்தியாயத்துல கர்ம வர்க்கः அதிகதः, கர்ம கர்ம வர்க்கः அதிகதः, என்னென்ன கர்மங்கள் இருக்கு, என்னென்ன கர்மாக்களை பண்ணணும் அப்படின்னு பிரமாணங்களை கொண்டு தெரிஞ்சுக்கிறோம். இது பிரமாணாத்தியாயம்னு சொல்லுவா. அதாவது முதல் அத்தியாயத்துல பிரமாணங்கள் சொல்லப்பட்டது. 8 பிரமாணங்கள். என்ன 8 பிரமாணங்கள்? வேதம், அதுல விதி, விதி அர்த்தவாத, மந்திர, ஸ்மிருதி, ஆச்சார, நாமதேய,
சுவாத்ம துஷ்டி, சாமர்த்தியம், இப்படி 8 பிரமாணங்களை சொல்லலாம். அதாவது விதி, அர்த்தவாதம், மந்திரம், நாமதேயம், ஸ்மிருதி, ஆச்சாரம், ஆத்ம துஷ்டி. ஆச்சாரம் கூட இல்லாத இடத்துல ஆத்மன துஷ்டிரேவச்ச அப்படின்னாள். ஆத்ம துஷ்டி, நாமதேயம், சாமர்த்தியம், இப்படி 8 விதமான பிரமாணங்கள் சொல்லப்பட்டன. வேற விதமாயும் சொல்லலாம். விதி, அர்த்தவாதம், மந்திரம், ஸ்மிருதி, ஆச்சாரம், நாமதேயம், இந்த ஆத்ம துஷ்டி ஸ்தானத்துல வாக்கிய சேஷம், ஒரு வாக்கியத்தினுடைய சேஷத்தினால அர்த்த நிர்ணயம் பண்றோம். சாமர்த்தியம் அப்படின்னு 8 விதமான பிரமாணங்களை சொல்லலாம். ஆத்மனஸ்துஷ்டிரேவச்சன்னு மனுஸ்மிருதியில சொல்லியிருக்கு. அதாவது துஷ்யந்தன் ராஜா சகுந்தலைய பரிகிரகம் பண்ணான். அங்க இந்த வாக்கியம் இருக்கு, அசம்சயம் க்ஷத்ர பரிகிரக க்ஷமா யதார்யமஸ்யாம் அபிலாஷி மே மனஹ சதாம் ஹி சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்த கரண பிரவருத்தய அப்படின்ற ஸ்லோகத்தை காளிதாசன் சொல்லியிருக்கார். இந்த ஸ்லோகத்தை கண்டதேவாச்சாரியர் உதாகரிச்சிருக்கார் கௌஸ்துபத்துல. அதை எடுத்துக்காம போனால், ஆத்ம துஷ்டி எடுத்துக்காமல் வாக்கிய சேஷத்தை எடுத்துட்டோமானால் 8 பிரமாணங்கள் தர்ம விஷயத்துல பிரமாணங்கள். ஏன்னா பிரத்யக்ஷம், அனுமானம் இதெல்லாம் தர்மத்துல பிரமாணம் ஆகாது. இது முதல் அத்தியாயத்தினுடைய விஷயம். அடுத்த அத்தியாயத்துல என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, இந்த கர்மங்களுக்கு பரஸ்பரம் பேதத்தை காண்பிக்கிறார் ஜெய்மினி. சப்தாந்தர, அபியாச, சங்கியா, சம்யா, குண பிரகரணாந்தராணி பேதக பிரமாணானி. இது கர்மபேத பிரமாணங்கள். அப்படின்னா கர்மபேதத்தை காண்பிக்கிற ஹேத்துக்கள் இதெல்லாம். சப்தாந்தரம், அபியாச, சங்கியா, சம்யா, குண பிரகரணம் 6, பிரகரணாந்தரம் 6. இது அந்தந்த விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் பத்தி விவரணமாக சொல்லணும்னால் கிரந்தத்தை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது. 3வது அத்தியாயத்துல அங்கங்களை பத்தி சொல்லியிருக்கார். இதுக்கு அங்காத்தியாயன்னு பேரு, சேஷாத்தியாயன்னு பேரு. அதாவது எந்த கர்ம, எந்த திரவியம், எந்த குணம், எந்த கர்மாக்கு அங்கம், அது அங்கத்துவ விசாரம். இது 3வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு. அங்க 8 பாதங்கள். 4வது அத்தியாயத்துல பிரயுக்தியான்னு இங்க இருக்கு. பிரயுக்தி சொல்லப்பட்டிருக்கு. பிரயுக்தினா கிம் பிரயுக்தம், அதாவது ஒரு கர்மாக்கு ஒண்ணு அங்கமா இருக்கு. ஆனா அது அங்கமா இருக்கிறதுனாலயே அந்த கர்மாக்காகத்தான் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த கர்மா பிரயுக்தமா இல்லாமே அதுக்கு அங்கமா இருக்கலாம். உதாரணம் சொல்றேன். புரோடாச கபாலேன துஷான் உபவபதி அப்படின்னு இருக்கு. இஷ்டில புரோடாசம்னு பண்ணுவார். புரோடாசத்தை பண்ணணும்னா சின்ன சின்ன கபாலங்கள் வைப்பா. கபாலம்னா நம்ம நினைக்கிற கபாலம் இல்லை. மண்ணால கடம் பண்றோம் இல்லையோ, கடம் மாதிரி பண்றது இல்லை. சின்ன சின்ன சில்லு,
பண்ணி வைக்கிறது. அதுல 8 சில்லுகள் வச்சு பண்ணால் வச்சு அதுக்கு மேல புரோடாசத்தை சிரப்பணம் பண்றது. சிரப்பணம்னா அதுக்கு மேல தணலை போட்டு புரோடாசத்தை வச்சு புரோடாசத்தை பண்றது. 8 கபாலங்கள்ல வச்சு பண்ணா அந்த புரோடாசத்துக்கு அஷ்டாகபாலகான்னு பேரு. 11 கபாலங்கள்ல அக்னியை வச்சு அது மேல புரோடாசத்தை வச்சு சிரப்பணம்னா தளிகை அது பண்ணால் அந்த புரோடாசத்துக்கு ஏகாதச கபாலகன் பேரு. 11 கபாலங்களை வச்சா இப்படி இருக்கு. இந்த புரோடாசத்துக்காக ஏற்பட்ட கபாலம் இருக்க, அந்த கபாலத்தை வச்சு இவன் என்ன பண்றான், உபவபதி. உபவபம்னா அந்த அக்னியில கொஞ்சம் சாம்பல் கம்பல் பூத்துண்டுதுன்னா அதை விளக்கணும் இல்லையோ, அத தள்ளி விடுறான். எப்படியானால் கையில விசிறி இருந்தா விசிறினா அந்த புகை அந்த தூசியெல்லாம் போயிடுறது இல்லையோ, சாம்பல்லாம் போயிடும் இல்லையோ, அந்த ஸ்தானத்துல புரோடாச கபாலத்தை கொண்டு பண்ணணும். இப்போ அந்த உபவாபத்துக்கு வீஜனத்துக்கு புரோடாச கபாலம் அங்கம்தான். ஆனா அந்த உபவாபத்துக்காக புரோடாச கபாலம் வரல. உபவாபத்துக்காக புரோடாச கபாலமானது வரல. புரோடாச கபாலம் புரோடாச பிரயுக்தம். புரோடாசம் பண்றதுக்காக புரோடாச கபாலம் இருக்கு. அதை கொண்டு வீஜனம் பண்றோம், உபவாபம் பண்றோம் இல்லையா? இப்போ புரோடாசத்துக்காக ஏற்பட்டதா கபாலம், வீஜனத்துக்காக ஏற்பட்டதான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? புரோடாசத்துக்காக ஏற்பட்டது. இதுதான் பிரயுக்தின்னு சொல்றது. கிம் பிரயுக்தி, எதுக்காக இது ஏற்பட்டது அப்படின்னு நிர்ணயம் பண்ற அத்தியாயம் 4வது அத்தியாயம். 5வது அத்தியாயம் கிரம நியாமக பிரமாணங்களை சொல்றது. ஸ்ருதி அர்த்த பாட ஸ்தான ஸ்ருத்யர்த்த பாட ஸ்ருதி அர்த்த ஸ்தான அர்த்த பாட ஸ்ருத்யர்த்த பாட முக்கிய பிரவருத்தி ரூபமா இருக்கிற பிரமாணங்கள். இதெல்லாம் கிரமத்தை சொல்லுகிற பிரமாணம் இல்லை, கிரம நியாமக பிரமாணம். கிரமம்ன்றது தானாகவே வரும். ஒரு காரியத்தை பண்ணிட்டு அடுத்த காரியத்தை இவனே கூட பண்ணிவிடலாம். ஒருவேளை இவன் வேற விதமா பண்ணால் அப்போ கிரம நியமத்தை சொல்லுகிற சில பிரமாணங்கள். சில வேதம் கிருத்வா வேதியும் கரோதி, இது ஸ்ருதி. ஸ்பஷ்டமாவே வேதமே ஸ்பஷ்டமா சாஸ்திரமே சொல்றது. சில இடத்துல அர்த்தத்தினால ஏற்படும். அர்த்தம்னா பிரயோஜனம். அக்னிஹோத்திரம் ஜுஹோத்தி யவாகும் பச்சத்தின்னு இருக்கு. யவாகுவ முதல்ல பாக்கம் பண்ணிட்டு அப்புறம் தான் அக்னிஹோத்திரத்தை பண்ண முடியும். அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணிட்டு யவாகுனா யவத்துல பண்ற கஞ்சி அது பண்ணி என்ன பிரயோஜனம்? ஹவிஸ முதல்ல பண்ணிட்டு தானே ஹோமத்தை பண்ண முடியும். இது அர்த்த கிரமம். பாடக்கிரமம் யதா எப்படி படிச்சிருக்கோ அப்படி சொல்றது. அதே மாதிரி முக்கிய கிரமம். முக்கியம்னா பிரதானம் எந்த ரீதியில் அனுஷ்டிக்கப்படுறதோ அதே ரீதியில அங்கங்களை அனுஷ்டிக்கணும். பிரவருத்தி கிரமம்னா அங்கங்களுக்குள்ள முதல் அங்கத்தை எப்படி அனுஷ்டிச்சோமோ அதே மாதிரி, அதாவது ஒரு பரியாயத்துல 1 2 3 4ன்னு அங்கங்களை அனுஷ்டிச்சிருப்போம். அடுத்த அங்கங்களை அனுஷ்டிக்கும் பொழுது முதல் அங்கத்துக்கு தேவையானதை அனுஷ்டிச்சுட்டு 2வது அங்கத்துக்கு தேவையானதை அப்புறம் அனுஷ்டிக்கணும். இதுதான் பிரவருத்தி கிரமம்னு சொல்லுவார். இத பதார்த்த அனுசமயம்னு சொல்லுவார். பதார்த்த அனுசமயம்னு சொல்லுவார். உதாரணம் என்னன்னா, இப்போ 11 பசுக்கள் இருக்கு. ஒவ்வொரு பசுவையும் வரிசையா கட்டிட்டு வரான். அப்புறம் என்ன பண்ணணும்? முதல்ல பசுவை கட்டணும். பசுவை முதல்ல கொண்டு வரணும்.
ஒவ்வொரு பசுவையும் கொண்டு வரணும். அதே கிரமத்திலே கட்டணும். அதே கிரமத்திலேயே அந்த பசுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணணும். இதுக்கு லௌகிகமான உதாரணம் என்னன்னா, 10 பேர் உட்கார்ந்து சாப்பிட்டான்னா, முதல்ல ஒருத்தருக்கு பிரசாதம் சாய்ச்சுறார். 2வது ஒருத்தருக்கு பிரசாதம் சாய்க்கிறார். 3வது சாய்க்கிறார். இப்படி வரிசையா பிரசாதத்த சாய்க்கிறார். அப்புறம் நெய் சாய்க்கும் பொழுது, அன்ன சுத்தி சாதிக்கும் பொழுது, வரிசையா அதே கிரமத்துல தானே சாதிப்பா. அப்புறம் பெருமாள் தீர்த்தம் எடுக்கும்பொழுது அதே கிரமத்துல எடுப்பா. இதுதான் பிரவிற்த்தி கிரமம்னு பேரு. இந்த மாதிரி கிரமங்கள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் பத்தி விசாரிக்கிறது 5வது அத்தியாயம். அத அதிகிருத்யா, அதிகிருத்யான்னா அதிகாரம். யாருக்கு அதிகாரம்? பலபோக்திருத்வ சமானாதிகரண கர்த்திருவம் அதிகாரம்னார். பலத்தை எவன் அனுபவிக்கிறானோ, கர்த்தாவா இருக்கிறானோ அவனுக்கு அதிகாரின்னு பேரு. யாரெல்லாம் அதிகாரி? பெரிய அத்தியாயம் இது. 8 பாதங்களை கொண்ட அத்தியாயம். சாதாரணமாக 4 பாதங்கள் தான் இருக்கும். இங்க 8 பாதங்கள் இருக்கு. யாருக்கெல்லாம் அதிகாரம் உண்டு? பறவைகளுக்கு அதிகாரம் உண்டா? தேவதைகளுக்கு அதிகாரம் உண்டா? இந்த மாதிரி விசாரங்கள்லாம் பண்ணக்கூடியது 6வது அத்தியாயம். அதிதிஷ்டியா, அதிதிஷ்டியா எல்லா இடத்துலயும் திருத்தியாய பக்தி. அதிதிஷ்டிகின அதிதேசம். அதிதேசம்ன்றது ஒரு வாக்கியம். பிரகிருதிவத் விகிருதி கர்த்தவ்யான்ற வாக்கியம். பிரகிருதி எப்படி பண்றோமோ அதே மாதிரி விகிருதி பண்ணணும் அப்படின்னு சொல்ற வாக்கியம் இருக்கே, அதுக்கு அதிதேச வாக்கியம்னு பேரு. தத்ர அசேஷைஹி விசேஷைஹி. இதுல என்ன சுவாரஸ்யம்னா 7வது அத்தியாயத்துல பொதுவாக பொதுவாக அதிதேசம் சொல்லப்பட்டது. அடுத்த அத்தியாயத்துல அசேஷைஹி விசேஷைஹி. எதுக்கு எது பிரகிருதி, எது விகிருதி? பிரகிருதி விகிருதி பாவம் சொல்லும் பொழுது எதுக்கு எது பிரகிருதி, எது விகிருதி? ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஆக்னேயம் பயகான்னு ஒரு யாகம் இருக்கு. இந்த யாகத்துல ஹரிசு பயஸ் பயஸ் பயஸ்னா தெரியலையே, பாலக்ஷீரம். தேவதா அக்னி. இங்க அக்னி தேவதா இருக்கிறதுனால இதனுடைய பிரகிருதி ஆக்னேய இஷ்டியா, பயசு திரவியமா இருக்கிறதுனால இதனுடைய பிரகிருதி பயோ யாகமா. ஐந்திரம் பயகான்னு ஒரு யாகம் இருக்கு. இஷ்டி அப்படின்னு விசாரம். சமாதானம் என்ன? தேவதா திரவியம் 2 இருக்கும் பொழுது திரவியத்தோடைய சாதிருஷ்யம் தான் எடுத்துக்கணும். அப்போ ஆக்னேயம் பயகான்ற விகிருதி யாகத்துக்கு ஐந்திரம் பயகான்ற பிரகிருதி யாகம் தான். ஐந்திரம் பயகான்ற பயோ யாகம் தான் பிரகிருதி அப்படின்னு நிர்ணயம் பண்றது. இந்த மாதிரி பல நிர்ணயங்கள் இதெல்லாம் 8வது அத்தியாயத்துல இருக்கு. ததனு, அதுக்கு மேல ததனுவர்த்தி ஊகத்தக, அதுக்கு மேல ஊகம். அக்னயே ஜுஷ்டம் நிர்வபாமின்னு பிரகிருதி யாகத்துல மந்திரம். ஏன்னா அங்க தேவதா அக்னி. சௌரிய யாகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த யாகத்துல சூரியன் தேவதை. அங்க அக்னயே ஜுஷ்டன் நிர்வபாமின்னு மந்திரத்தை சொல்ல முடியாது. ஏன்னா அங்க அக்னி தேவதை இல்லையே, சூரியாயன்னு மாத்தணும். பதாந்தர பிரக்ஷேபம். அதுதான் ஊகம்னு பேரு. அது பதாந்தர பிரக்ஷேபம், ஊகம். இது 3 விதமான ஊகம் இருக்கு. மந்திர ஊகம், சாம ஊகம், சம்ஸ்கார ஊகம் அப்படிலாம் சொல்லுவா. இந்த மாதிரி பிரகிருத்தியில இருக்கிறத அப்படியே கொண்டு வர முடியாது. நகிரா கிரேதி ப்ரூயாத் ஐரங்கிருத்தோத்கேயம் அப்படின்னு இருக்கு. கிரா கிரா தக்ஷசே அப்படின்னு
பிரகிருத்தியில படிக்கிறோம். கிரா கீரா சதக்ஷசே அப்படின்னு. அந்த இடத்துல கீரான்னு சொல்ல வேண்டிய இடத்துல ஈரான்னு சொல்லணும் விகிருத்தியில. இந்த ஊகத்தை பலவிதமா சொல்லுவார். பலவிதமா இந்த 9வது அத்தியாயம் ரொம்ப கஷ்டமான அத்தியாயம். மொத்தம் மொத்தம் இந்த சந்தஸ்ஸுகள் சந்தஸ்ஸுகள் சாமாக்கள் இதை கொண்டு விசாரம் பண்ணக்கூடிய அத்தியாயம். 10வது அத்தியாயம் பிராப்தபாதை. இந்த பாதம்னு ஒண்ணு உண்டு. பாதம்னு 2 விதம். 3வது அத்தியாயத்துல ஸ்ருதி லிங்க வாக்கிய பிரகரண ஸ்தான சமாக்கியா அப்படின்னு 6 பிரமாணங்கள்னால அங்கத்துவம் தெரியறது. இதுல லிங்கத்துக்கும் ஸ்ருதிக்கும் விரோதம் வந்தால் ஸ்ருதி பிரபலம் இல்லையா? பார தௌர்பல்யம் அர்த்த விப்ரகர்ஷாத்னு சூத்திரக்காரர் சொன்னார். இப்போ ஸ்ருதிக்கும் லிங்கத்துக்கும் விரோதம் வந்தால் ஸ்ருதி பிரபலம். இது அப்பிராப்த பாதம். ஸ்ருதியானது சாட்சாத் அங்கத்துவத்தை சொல்லும். லிங்கமானது ஸ்ருதியை கல்பிச்சு அங்கத்துவத்தை சொல்லும். ஸ்ருதியானது பிரபலமா இருக்கிற பட்சத்துல லிங்கமானது ஸ்ருதியே கல்பிக்காது, அது நிவர்த்தி அடைஞ்சிடும். முன்னாடியே ஸ்ருதி பிரவருத்தமாயிடுத்துனா லிங்கம் ஒண்ணுமே பண்ணாது. அதனால இதுக்கு என்ன பேரு? அப்பிராப்த பாதன்னு பேரு. ஏன்னா ஸ்ருதியை கல்பிக்கவே போறதில்லை. ஆனால் 10வது அத்தியாயத்துல சொல்லப்படுற பாதங்கள் பிராப்த பாதம். பிராப்த பாதம்னா உதாரணம் என்னன்னா, ஸ்வயந்திரம் பர்ஹி ஸ்வயங்கிருத யுத்தம்னு விகிருத்தியில சொல்லியிருக்கு. சாதாரணமாக பர்ஹிஸ் என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு அமாவாஸ்தியாதிகள்ல அதை கிரகிச்சுண்டு வந்து வச்சுண்டு யாகாதிகள்ல உபயோகப்படுத்துவோம் இல்லையா? ஸ்வயம் திதம்னு பாடம் இருக்கு. ஸ்வயம் தினம் வேதத்துல இருக்கு. தானாகவே அருந்து விழுந்த தர்ப்பத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு இருக்கு ஒரு இடத்துல. அப்போ பாத்தம் தானே. அதே மாதிரி சரமயம் பர்ஹிர் பவதி அப்படின்னு இருக்கு. பிரகிருத்தியில குஷம்தான் தர்ப்பம். விகிருத்தியில வரும்பொழுது சரமயம் பர்ஹிர் பவதி. ஷராக தர்பாக. பிரகிருத்தியில இந்த சரங்கள்னால, விகிருத்தியில இந்த சரங்கள்னால பிரகிருத்தியிலேருந்து வரக்கூடிய குஷமா இருக்கிற தர்ப்பம் பாதிக்கப்படுறது. இது பிராப்த பாதம். அதான் பௌர்வாபரியே பூர்வ தௌர்பல்யம் பிரகிருதிவத்துன்ற இடத்துல சரமயம் பர்ஹிர் பவத்தின்ற வாக்கியத்தை எடுத்திருக்கா பெரியவாள். இது அபச்சத நியாய விசாரத்துல. தந்திரேன 10வது அத்தியாயம்னா தந்திராத்தியாயம். அநேகோத்தேசேன சகிருதனுஷ்டானம். இப்போ பிரயாஜங்கள் பண்ணணும். ஒரே நாள்ல இவன் 3 இஷ்டி பண்றான். ஆக்னேயம், ஐந்திரம் ததி, ஐந்திரம் பயக. 3த்தையும் பண்ணணும்னா ஒரே காலத்துல 3த்தையும் பண்றான், அடுத்தடுத்து பண்றான். அதுக்கு அங்கம் என்ன? பிரயாஜங்கள், அனுயாஜங்கள். ஒண்ணுத்துக்கும் தனித்தனையா பிரயாஜங்கள் அனுயாஜங்கள் பண்ணணும். பண்றதுக்கு சமயம் இல்லை. என்ன பண்றது? தந்திரேன பண்ணிவிடுறான். உங்களுக்கு வேதாந்தத்துல உதாரணம், அழகான உதாரணம் சொல்றேன். ஒருத்தன் உபாசகனா இருக்கான். உபாசகனா இருக்கிறவன் அக்னிஹோத்திராதிகளை அதுக்கு அங்கமாக பண்ணணும். அக்னிஹோத்திராதிகள் அவனுக்கு நித்திய கர்மாவும் ஆயிடுறது. சரி, ஒரு தடவை அக்னிஹோத்திரத்தை பண்ணிட்டோம், நித்திய கர்மான்றதுக்காக அக்னிஹோத்திரத்தை பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் உபாசனத்துக்காக அக்னிஹோத்திரம் பண்ணுவானா? அப்படி கிடையாது. இதுதான் தந்திரம். அநேக உத்தேசேன சகிருத அனுஷ்டானம். ஒரே தடவை பண்ணி விடுறது. பிரசக்தின்னு ஒண்ணு. பிரசங்கம் 12 அத்தியாயத்துல விஷயம். 12வது அத்தியாயத்துல விஷயம் பிரசக்தி.
அந்யதः உபகார பிராப்தௌ அனனுஷ்டானம். அதாவது ரெண்டுத்த உத்தேசிச்சு ஒரு தடவை பண்றது இல்ல. அப்படி பண்ணா தந்திரம். ஏதோ ஒண்ணுத்த உத்தேசிச்சு ஒண்ணு பண்றான். இது பண்ணதுனாலேயே இன்னொன்னுத்துக்கு உபகாரம் கிடைச்சு போறதுன்னா அதுக்காக தனியா பண்ண வேண்டாம். அதை உத்தேசிச்சு பண்ணல. தந்திரத்துல ரெண்டுத்தையும் உத்தேசிச்சு ஒரு தடவை பண்றான். அந்யதः உபகார பிராப்தௌ அனனுஷ்டானம். வேற ஒரு காரியத்தினாலேயே வேற ஒரு அங்கத்தை அனுஷ்டிக்கிறதுனாலேயே இதுக்கும் உபகாரம் சித்திச்சுடுத்தோம் அப்படின்னா தனியாக அனுஷ்டிக்க மாட்டா இல்லையா? இதுதான் பிரசங்கம்னு பேரு. இது 12வது அத்தியாயத்தினுடைய விஷயம். இதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா, பசு யாகத்துல புரோடாசம் இருக்கு. பசு யாகத்துக்கு அங்கமாக புரோடாசம்னா புரோடாச யாகத்தை பண்ணணும். இஷ்டிய பண்ணணும். இஷ்டி பண்ணணும்னா இஷ்டிக்கு அங்கமாக பிரயாஜங்கள் பண்ணணும். பசு யாகத்துக்கு அங்கமாகவும் பிரயாஜங்கள் பண்ணணும். இந்த பசு யாகத்துக்காக பண்ணக்கூடிய பிரயாஜங்களே போரும். தனியா இஷ்டிக்காக அங்க இருக்கிற புரோடாசத்துக்காக பிரயாஜங்களை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதான் பிரசங்கத்துக்கு உதாரணம். இப்படி 12 அத்தியாயங்கள்ல விஷயங்கள் இருக்கு. ரொம்ப சங்கிப்தமா நான் சொன்னேன். இதுக்கப்புறம் சதுர்லக்ஷணி தேவதார்த்தா. இதுக்கப்புறம் 4 அத்தியாயங்கள் தேவதா காண்டம்னு சொல்லப்படுறது. லக்ஷணம்னா அத்தியாயம். தேவதார்த்தா தேவதா காண்டம்னர். இதுல தேவதா காண்டம்ன்ற விஷயத்துல ஒரு நிர்ணயத்தை பண்ணிக்கணும். என்னன்னா, ஜெய்மினி 4 அத்தியாயத்தை பண்ணியிருக்கார். அதுக்கும் தேவதா காண்டம் பேரு உண்டுன்னு சொல்றார். காசகிருத்ரர் என்பவர் அவரும் தேவதா காண்டத்தை பண்ணியிருக்கார். ஆனால் இங்க சதுர்லக்ஷணி தேவதார்த்தான்னு சொல்லுவது ஜெய்மினி பண்ணதுதான். ஏன்னா போதாயனர் ஜெய்மினியேன ஷோடச லக்ஷணேன இதி சாஸ்திரைகத்துவ சித்தின்னு சொல்லியிருக்கார். காசகிருத்னர் பண்ணது இந்த 20 அத்தியாயமாயிருக்கிற மீமாம்சா சாஸ்திரத்துல அந்தர்கதம் அல்ல. இதுதான் நிர்ணயம். வேதார்த்தே நியாய சிந்தியே பிரதமம் அதிகதः கர்ம வர்க்கः பிரமாணைः பேதைः அங்கைः பிரயுக்த்யா கிரமவிரச்சனையா அத அதிகிருத்யா அதிதிஷ்ட்யா தத்ர அசேஷைர்விசேஷைः ததனுவர்த்தி ஊகதः அதை தொடர்ந்த ஊகத்தினாலையும் பிராப்த பாதைஹி தந்திரேண அத பிரசக்தியா தத உபரி பிரசக்தியா கர்ம வர்க்கः அதிகதः முதல்ல அறியப்பட்டது. அதுக்கப்புறம் சதுர்லக்ஷணி 4 அத்தியாயத்தை கொண்ட தேவதா காண்டம் இருக்குன்னார். இப்போ ஜெய்மினி பண்ண தேவதா காண்டம்னு அது கர்ம விசாரம் தானேன்னார். அதுலயும் தேவதா இருக்கு. ஆராத்தியமாக தேவதையானது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற நிர்ணயத்தை நம்ம பார்த்துக்கணும். பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.